நம்ம வாழ்கிற உலகத்துல அநியாயம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கும் தடையா இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் 133ஆம் வசனத்தை சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை என் காலடிகளை ஸ்திரப்படுத்தட்டும், அது மட்டும் இல்ல அநியாயம் என்னை ஆளுகை செய்யாதபடி காத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 17வது ஆல்பபெட் பே என்றால் வாய். வாயும் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நம் சரீரத்துல. அதனாலதான் சங்கீதக்காரன் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இல்லாதபடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே அவர் பேசுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட தீங்கு எதுவுமே எங்களை அணுகாதபடி உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை ஸ்திரப்படுத்தும். அது மட்டும் இல்ல, நாங்க பேசுற வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாய் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus name we pray. Have a wonderful day. God bless you. God be with you.